பிள்ளைங்கள நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்கன்னா, உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க சொல்லி வளர்க்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்த்துருவோமா? முதல் விஷயம், உங்க பையன்கிட்ட இல்ல உங்க பொண்ணுகிட்ட எப்படி அடுத்தவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். அதாவது எப்படி மரியாதை குடுக்கணும் அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லி வளங்க. ஏன்னாக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில நெறைய பிள்ளைங்களுக்கு எப்படி மரியாதை குடுக்கணும், எப்படி மரியாதையா பேசணும் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. யார பார்த்தாலும் வாடா, போடான்னு பேசுறதா இருக்கட்டும், இல்ல ப்ரோன்னு பேசுறதா இருக்கட்டும். யாருக்கு எவ்வளவு மரியாதை குடுக்கணுமோ, அந்த மரியாதைய சரியான அளவுக்கு குடுக்கணும் அப்படின்றத உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி வளங்க. குறிப்பா பசங்களுக்கும், பெண்களுக்கும் நீங்க நீங்க வந்து இன்னைக்கு டுடே ஏஜ் பேரண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்க பசங்களுக்கு தயவு செஞ்சு எல்லா கலாச்சாரத்தையும் சொல்லிக் குடுங்க அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது முக்கியம் இல்ல. உங்க பசங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்காங்க, எந்த அளவுக்கு கலாச்சாரம் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்காங்க, ஆளா மாறப் போறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லார் கூடயும் சேர்ந்து பழகணும் அப்படின்றத சொல்லி வளங்க. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எல்லாருக்குமே வந்து ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. எல்லாருக்குமே பேரண்ட்ஸும் வந்து கேட்டா வாங்கி குடுத்துடுறாங்க. அத வாங்கி குடுக்கும்போது பசங்களுக்கு வந்து நான் எதுக்கு அவனோட பேசணும்? நான் எதுக்கு இவனோட பேசணும்? அவங்கலாம் சேர மாட்டாங்க, இவங்கலாம் சேர மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபேக்டர்ல வந்து பசங்க வளர்றாங்களோன்னு ஒரு ஃபீலிங்ல நெறைய பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படுறாங்க. ஆனா அத வாங்கி குடுக்கல அப்படின்றப்பவும் ஒரு சோசியல் ஆங்ஸைட்டிக்குள்ளயும் போறாங்க. பட் அட் த சேம் டைம் வாங்கி குடுத்துட்டா ஓவர் பியர் பிரஷர்ல வந்து ஆன்லைன்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு சரியான பேலன்ஸ கண்டுபிடிங்க. இதுதான் இப்படிதான் இந்த லைஃப் ஸ்டைல்குள்ள தான் வாழணும் அப்படின்றப்போ உங்க பசங்களுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும். எல்லாரையும் நம்ம எல்லா இடத்துலயும் சேர்த்துக்கணும் அப்படின்றத தயவு செஞ்சு புரிய வைங்க. அண்ட் இது புரிய வைக்கிறதுக்கு ஒரு பேரண்டா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உங்க பிள்ளைங்க கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். பெட்டரான ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது கண்டிப்பா உங்க பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அப்படின்னா, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெறும் போன்ல மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, பிராக்டிகலி கிரவுண்ட்ல இறங்கி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டு, இல்ல ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஹேபிட்டா நீங்க இன்கல்கேட் பண்ணுங்க. அண்ட் அது கூடவே இத கத்துக்கணுன்ற ஒரு விஷயத்த சொல்லி வளங்க. ஏன்னாக்க அட் த எண்ட் ஆஃப் த டே பசங்க அவங்களுக்கான சரியான எக்ஸ்போஷர் குடுக்கறதுக்கு வேற யார் இருக்காங்க? பேரண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அந்த ஒரு சரியான பேரண்டா, ஒரு சரியான வழிகாட்டியா, ஒரு சரியான உங்க பிள்ளைங்களுக்கு இது சரியா இருக்கும், இது சரியா இருக்காது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல அப்பா அம்மாவா ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டெசிஷன் எடுங்க. ஏன்னா எல்லா நேரமும் நீங்க ஃப்ரெண்டா இருக்க முடியாது. எல்லா நேரமும் உங்க பசங்க கேட்கறது மட்டும் வாங்கி கொடுத்துட்டா நீங்க சரியான பேரண்டான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க பசங்களுக்கு எது வேணும் வேணான்றது தெரிஞ்சுக்கிற பாயிண்ட்ல நீங்க நில்லுங்க. உங்க பசங்களுக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணாம் அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவா சொல்ற பாயிண்ட்ல நிக்காதீங்க. அவங்களுக்கு எது வேணுமோ அதை சரியான விதத்துல நர்ச்சர் பண்ணுங்க. எது வேண்டான்னு அவங்களுக்கு ஃபீல் பண்றாங்களோ அதை வேண்டாம்னா உடனே ஸ்டாப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருங்க. ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காதீங்க. அண்ட் இந்த ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பசங்களுக்கு வந்து வெளியே போகும்போது ஒரு 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 கிரவுண்ட்ல போய் விளையாட போகும்போது இல்ல இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர்ல சொல்லணும்னா ஒரு டர்ஃப்ல போய் விளையாட போகணும்னா அந்த டர்ஃப்ல போகும்போதே அவங்க உடம்புல இருந்து ஸ்வெட் வெளில வருது. அவங்க ஏதாவது ஒரு கேமை கத்துக்கிறாங்க, ஏதாவது ஒரு கேமுடைய ரூல்ஸை கத்துக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிசிப்ளினை கத்துக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் தியர் லைஃப்ன்றது ஒரு பாயிண்ட்ல அது ஒரு பெர்ஸ்பெக்டிவா குரூம் ஆகுது. அப்படின்றப்போ தயவு செஞ்சு அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபடுத்துங்க. அண்ட் அதை வந்து ஒரு ஃபோக்கஸ் ஷிஃப்டிங் பாயிண்டா வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஸ்டடீஸ்ல சரியா பண்ணலனா கூட இதுல நீ சரியா பண்ணுப்பா, இதுல நீ சரியா பண்ணனா இது உனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஷேப் ஷிஃப்டரா இருக்காங்க. அப்பா அம்மா நம்ம சொன்னா கேட்பாங்க, நம்ம என்ன வேணா அவங்க கிட்ட தைரியமா சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து பிள்ளைங்க மனசுல அதிகமான அளவுல ஒரு பாயிண்டாவே விதைஞ்சு போயிடும். அண்ட் அது கூடவே இப்படி பண்ணும்போது பிள்ளைங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா வளருவாங்க. ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை மறக்காம நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நோட்டட்னு சொல்லுங்க. டாடா, பை பை, டேக் கேர்.